இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. நிலாவும் வந்துருச்சு. இன்னமும் எதுக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கணும்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல? வரணும் தான். இன்னைக்கு விசேஷ நாள் இல்லையா, அதனால கடையை இன்னைக்கு லேட்டா தான் மூடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் கடையை சீக்கிரமா மூடினா என்ன? அப்படி மூடினா உங்களுக்கு பெரிய நஷ்டமாயிடுமா? இங்க பாருங்க, வருஷம் நானும் விரதம் இருக்கேன். எனக்காக அங்க நீங்களும் தான் விரதம் இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. நீங்க பசியோட தாகத்தோட இப்படி இருக்கவும் கூடாது. சரி, மன்னிச்சிடுங்க முதலாளி அம்மா. நீங்க ஆர்டர் போட்டா மீறவா முடியும்? சொன்னத உடனே செஞ்சா என்ன பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க. என்னங்க, இன்னொரு விஷயம், நீங்க வரும்போது அத்தைக்கு எனக்கு புடவை வாங்கிட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வரேன். மருமகளே, என் பையன்கிட்டயா பேசிட்டு இருக்க? ஆமா அத்தை. இந்த தடவை சிகப்பு கலர்ல மஞ்சள் கலர் புடவை தான் வேணும். ஒவ்வொரு தடவையும் நீ சிகப்பு கலர்ல வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்துற. சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இங்க பாருப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வர பாரு. சரிம்மா, நான் இப்பவே கடையை மூடிட்டு கிளம்பி வரேன். சரி, இந்த பேசு. ஹலோ. உங்களுக்கு புடவை சிகப்பு நிறத்துல தானே வேணும்? உங்களுக்கு சிகப்பு நிறம் தானே பிடிக்கும்? அப்படின்னா எனக்கும் சிகப்பு நிறத்திலேயே வாங்கிட்டு வாங்க. அப்புறம் என்னங்க, அத்தைக்கு வாங்குற புடவை என் புடவையை விட விலை அதிகமா இருக்கட்டும். சரிப்பா. இன்னொரு விஷயங்க, உங்க கையால செஞ்ச லட்டுவை எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க. சரி ஆர்த்தி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. தினமும் என் கையால பண்ண லட்டு சாப்பிடுறியே, சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு போர் அடிக்கலையா? உங்க கையில ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு. உண்மைய சொல்லணும்னா அந்த லட்டுல அன்பும் பாசமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க நந்தினிக்கு என்ன ஆச்சு? உங்க பசுமாடு உங்களுக்காக காத்திருக்கு. வரும்போது அதுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, அதுக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஆர்த்தி, இன்னொரு விஷயமும் கேட்கணும். இன்னைக்கு அலங்காரம்லாம் கொஞ்சம் தடல் படலா இருக்கட்டும். அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும். வைங்க. லாலு, என்னாச்சு? அண்ணா, நீங்க அண்ணிய என்ன பண்ண போறீங்க? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? இங்க பாருங்க, அண்ணிய திட்டாதீங்க. எங்க அண்ணி ரொம்பவே நல்லவங்க. சரி, நான் திட்ட மாட்டேன். சரியா? சரிங்கண்ணே. சரி, வா கடையை மூடிடலாம். டேய் கிளிமுக்கா லாலு, ஹாய். கேட்டீங்கல்ல, இப்படிதான் என்னை கிண்டல் பண்றாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. லாலு, அவங்களுக்கு உன்னை பார்த்து பொறாம. உன்னோட குணம் இந்த கடையில இருக்கிற இனிப்பை விட இனிப்பானது. இனிப்பை தாண்டி உன்னை தேடிதானே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. உண்மையாவா? பின்ன இல்லையா? சரி, இங்க பாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? நீ கடையை மூடிட்டு சாவி வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துரு. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்.
வணக்கம். வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறேன். அட சர்மா, எப்படி இருக்கீங்க சர்மா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் ராகவண்ணே, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வரலட்சுமி நோம்பாச்சே, இன்னும் புடவை வாங்க வரலையேன்னு. சொல்லுங்க, என்ன கலர்ல புடவை வேணும்? ஒன்னு சிகப்பு கலர்ல, ஒன்னு மஞ்சள் கலர்ல. சரி இருங்க, கொண்டு வரேன். பிரமாதம். இங்க இருக்கு பாருங்க, மஞ்சள் கலர். இது ரொம்ப சரியா இருக்கும். சரி, இதையே கொடுத்துருங்க. சரி சரிங்க சர்மா, நான் போயிட்டு வரேன். வாங்க. எப்படி இருக்கீங்க அக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்படியா? இந்தாங்க, இனிப்பு எடுத்துக்கோங்க. இனிப்பா? என்ன விசேஷம்? என் பொண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டா, அதை கொண்டாட வேண்டாமா? நீங்க ஃபீஸ் கட்டலைன்னா அவ எப்படி படிச்சிருப்பா? அடேங்க அப்பா, இது சந்தோஷமான விஷயம் இல்ல? வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இன்னைக்கு பூவுக்கு நீங்க பணம் கொடுக்க கூடாது. அக்கா, எனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த ஏழையால எப்பவும் நன்றி கடனை தீர்க்க முடியாது. இந்த பூவை உங்களுக்கு கொடுக்கறதுனால என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். சரி, கொடுங்க. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். ராகவ் தம்பி, அட கடவுளே, உங்களுக்கு அந்த நிலைமை. புடிங்க புடிங்க, சுட்டுட்டு ஓடுறான். யாராவது வாங்க, அவனை விரட்டி புடிங்க. Happy birthday, Veer. Happy birthday. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் திடீர்னு எழுந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே என் தங்கமே. இங்க பாரு வீர், நீ போய் ரெடி ஆகு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்ட்டி இருக்குல்ல, நான் போய் அதுக்கெல்லாம் ரெடி பண்றேன். சரி தம்பி, கோமாதாக்கு ஏதாவது கொடுங்களேன்ப்பா. வீட்டுக்கு பசு வந்திருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லையே. Happy birthday to you. Happy birthday to you.
சரி வீர் செல்லம், நீ உள்ள போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாரு. சரி வாங்க. வீர், ஒரு 2 நிமிஷம் என் கூட வரியா? வா. செல்லம், உனக்கு இந்த கன்னு பிடிச்சிருக்கா? நீயே வச்சுக்கோ. சரி வா, உன்னோட அப்பா வண்டியில இதை வச்சுட்டு வந்துடலாம். வா. ராஜு மாமா, அப்படி போறா சிங்கக்குட்டி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என்னோட சிங்கக்குட்டிக்கு இன்னையோட 15 வயசாச்சு. இன்னைக்கு மாமா உன்ன ஒரு பெரிய ஆளாக்க போறேன். எப்படி மாமா? எப்படியா? இப்படிதான். அட, இத கையில வாங்கு, சும்மா பயப்படாத. வேண்டாம். வீர், கையில பிடி. வாங்கு. மாமா, வேண்டாம். நான் இருக்கல்ல. வேண்டாம் மாமா. அட, வாய் பேசுற. ஆனா இந்த கண்ணை கையில வாங்க மாட்டேங்கற. இந்த வாங்கு, பிடி. வேண்டாம். வேண்டாம் வாங்குடா. மாமா. வீர், இல்ல. இங்க பாரு, சுடுறதுனால ஒண்ணும் ஆகாது. வீர், ஐயோ ஐயோ வீர், என்னாச்சு? என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியம்? அங்க பாரு அவன. வீர் பாருப்பா. வீர், வாயில நொர வருது. இங்க பாரு. வீர், இவனை நீ என்ன பண்ண ராஜு? சீக்கிரம் என் பையனை தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வீர், என்னாச்சு உனக்கு? கதவு பாரு. நீங்களாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். காலையிலக்குள்ள எல்லாமே சரியாயிடும். அப்புறம் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கோங்க. பயத்துல உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்க டாக்டர் சார், தேங்க்யூ சோ மச். வாங்க, நான் உங்களை விட்டுறேன். ராஜு, உனக்கு தெரியும்ல வீருக்கு கண்ணு பார்த்தா பயம்னு. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. இதோட வீர் அவனோட பயத்தை மொத்தமா விட்டுருவான் தான் நான் நினைச்சேன். இதை எதிர்பார்க்கல. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சரி ராஜு, நாங்க இதுக்கப்புறம் தான் வீர பத்திரமா பாத்துக்கணும். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. வீர், ஏதாச்சும் வேணுமா? என்னப்பா? வீர், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போய் ஆர்த்தியை பார்க்க போறேன். ஆர்த்தியா? யாருப்பா அந்த ஆர்த்தி? என்னோட மனைவி தான். மனைவியா? நீ என்ன பேசிட்டு இருக்க வீர்? இங்க பாருங்க, என்னோட பேர் வீர் கிடையாது, ராகவ். இங்க பாருப்பா, விளையாடாத. நீ உள்ள போய் படுத்து ஐயோ, தூங்கு. நான் தான் என் பேர் வீர் இல்லைன்னு சொல்றேன்ல. நல்லா கேட்டுக்கங்க, என் பேர் ராகவ். சொன்னா கேளுங்க, என்ன என்னோட வீட்டுக்கு போக விடுங்க. நான் என் அம்மாவை போய் பார்க்கணும். என் மனைவி ஆர்த்தி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வீர், 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 என்னாச்சு? வீர், வீர், பையனுக்கு என்ன ஆச்சுன்னு ராஜு, தெரியலையே. அவன் காலை பிடிச்சு தூக்கு. வீர், என்னங்க ஆச்சு என் பையனுக்கு? வீர், பொறுமை. என்னங்க,
என் பையனுக்கு என்னதான் ஆச்சு ஒண்ணுமே எனக்கு புரியல. வீர், வீர நாம ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட காமிக்கணும். அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா வீர் மேல நிறைய கண்ணு பட்டிருக்குக்கா. நீங்க எதுக்கும் குருஜியை ஒரு தடவை பாத்துருங்க. அவரோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா வீர் முழுமையா குணமாயிடுவான். என்னங்க, வீர மனநல மருத்துவர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி குருஜி கிட்ட ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? சரி. இது பானுப்பூருக்கு போற வழி தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே. தினமும் நான் இங்க வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். ஏன்னா என்னோட கடை இந்த பானுப்பூர்ல தானே இருக்கு. கடையா? ஐயோ, கொஞ்சம் பார்த்து போங்க. நீங்க போற இந்த வழி ரொம்ப ஆபத்து. நீ யாருன்னு சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, என் பேரு ராகவ். இதுக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் நெஞ்சில சுட்டுட்டான். அதான் நான் இறந்துட்டேன். அந்த குண்டோட காயம் கூட என் நெஞ்சில இருக்கு பாருங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்களே. வர ரைட்ல கொஞ்சம் திரும்புங்க. நான் உங்க 2 பேரையும் என் கடைக்கு கூட்டிட்டு போறேன். லாலு, லாலு, உனக்கு அறிவே இல்லைல்ல? எத்தனை தடவை சொல்றது இப்படி கடையை திறந்து போட்டு வெளியே போகாதன்னு? யாருன்னு தெரியுதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. எத்தனை தடவை சொல்றது? இனிப்பெல்லாம் இப்படி வெளியே வைக்காதன்னு சொல்லியிருக்கான்ல. வந்து உட்காந்து இனிப்பெல்லாம் கெட்டு போக போகுது. இதனால கடையோட பேர் தான் பாதிக்கும். என்ன இது? முதலாளி தான் இப்படி பேசுவாரு? அடேங்கப்பா, உன் குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. உன் இனிமையான குணம் நம்ம கடை இனிப்பை விட இனிப்பானது. உன்னோட இந்த இனிமையான குணம் இருக்கே, அது நம்ம கடையில இருக்கிற இனிப்பை விட இனிப்பானது. முதலாளி, முதலாளி, நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. அட, நீங்க இங்க வந்துதானே ஆகணும். வராம எங்க போயிட போறீங்க? போதும், அழாத. என்னையும் அழ வைக்க போறியா? அழ வைக்க மாட்டேன். சரி போ, எனக்காக போய் ஒரு ஸ்பெஷல் டீ ஒன்று வாங்கிட்டு வா. இப்பவே கொண்டு வந்துடுறேன்.
தோ போய் கொண்டு வரேன். அண்ணா நில்லுங்க. கடையை விட்டு எங்க போறீங்க? அதான் முதலாளி திரும்பி வந்துட்டாரு. என்ன? அதோ அங்க பாருங்க, அங்க. உங்க அப்பா வந்திருக்காரு. உங்களுக்கு என்னென்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க எங்க அப்பா? வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, கடையில இருங்க, எங்கேயும் போவாதீங்க. வாங்க. யார் நீங்க? நீங்க பாட்டி கேட்காம கடைக்குள்ள வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. நாங்க இந்த கடைக்கு வந்ததே இப்பவே போலீஸ் கால் பண்ணா. போலீஸ்ல என்னங்க? காட்டுல இருக்கிற மிருகங்கள் சிங்கத்தை வேட்டையாட பார்த்துச்சு. அத வேட்டையாடுறதுக்காக பல தந்திரங்களை எல்லா மிருகங்களும் பயன்படுத்திச்சு. ஆனா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாவாச்சே. அத பார்த்தாலே மத்த மிருகங்களுக்கு பயம் வந்துரும். சிங்கத்தை வேட்டையாட நினைச்ச மத்த மிருகங்கள் கொலை நடுங்கி நின்னுகிட்டு இருந்துச்சு. காட்டுக்கு ராஜான்னு ஒண்ணு இருந்தா அது அந்த சிங்கம் மட்டும்தான். அப்பா, இந்த பாட்டை எங்க அப்பா மட்டும்தான் எனக்காக பாடுவாரு. 15 வருஷம். அதுக்கப்புறம் இப்பதான் இந்த பாட்டை நான் திரும்ப கேட்கிறேன். ஆர்த்தி எப்படி இருக்கா? நீங்க போனதுக்கு அப்புறம் தினம் தினம் அம்மா உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி நினைக்காத நாளே இல்லை. நான் போய் இப்பவே ஆர்த்தியை பாக்குறேன். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு இந்நேரம் படிச்சு முடிச்சிருப்பாளே. கண்டிப்பா அவளுக்கு இந்நேரம் பேங்க்ல வேலையும் கிடைச்சிருக்கும். நீ யாருப்பா தம்பி? நான் ராகவ். மறந்துட்டீங்களா? ராகவ் தம்பி தான் இறந்துட்டாரே. ஞாபகம் வந்துருச்சா? நீங்க கூட ஆர்த்திக்காக பூவை கொடுத்து விட்டீங்களே. நன்றி கடனை நான் இப்படிதான் திருப்பி செலுத்த போறேன்னு சொன்னீங்களே. நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த ஏழையால எப்பவும் உன் நன்றி கடனை தீர்க்க முடியாது. சரி சரி, எனக்கு கொஞ்சம் பூ கொடுங்கக்கா. இந்தாங்கக்கா பணம். என்னக்கா நீங்க எனக்கு இதை ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்கா, எனக்கு இதை ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியா இந்த இடத்துல தான் அவன் என்ன சுட்டு கொலை பண்ணான். நீ வீர் பின்னாடியே போ, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். சரி.
அட நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ என்ன பண்றீங்க நீங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா? யார் இங்க வந்து பார்க்க போறா? அப்படியே பார்த்தா என்ன நீ பொண்டாட்டி தானே? என்ன விடுங்க. ஏய், நில்லுமா. நந்தினி, வீர் நில்லு, எங்க போற? ஒரு நிமிஷம். எங்க வீட்டு கோமாதாவை அப்பா நந்தினி தான் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. நந்தினி இங்க பாரு, நான் வந்துட்டேன். என்ன பண்றது, போக வேண்டியதாயிடுச்சு. அதான் இப்ப திரும்பி வந்துட்டேன்ல. இது அம்மாவோட கட்டலாச்சே. அம்மா ஏன் இன்னும் வெளியே வராம இருக்காங்க? ஏன் துளசிக்கும் பூஜை பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க?
இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. இது இது நடக்க கூடாது. அம்மா, இவர் என்னோட அப்பா தாமா. ஆமா ஆர்த்தி, நான் ராகவ் தான், உன்னோட ராகவ். இன்னைக்கு ஆர்த்தி என் கையால தான் லட்டு சாப்பிட போறா. சாப்பிடுவல்ல? இதையும் வாங்கிக்க. உனக்கு பிடிச்ச சிகப்பு கலர் சாரி. என்னால உனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. சரி, அம்மா எங்க? நான் அம்மாவுக்கும் புடவை கொடுக்கணும். அவங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா, அப்பா, அம்மா. அம்மா, அம்மா. நான் உங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ராகவ், அப்பா, வா, இங்க வா. உங்களோட கால்களுக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? நீங்க இறந்து போனது அத்தையால ஏத்துக்க முடியல. அவங்களும் இறந்துட்டாங்க. அத கேட்டு மாமாவுக்கும் வலிப்பு வந்துருச்சு. ஆனா அத்தை சாகும்போது உங்களை நல்லாவே பார்த்தாங்க. நீங்க திரும்பி வருவீங்கன்னு அவங்க என்கிட்ட உறுதியா சொன்னாங்க. அவங்க ஆஸ்திய நீங்க தான் கரைக்கணும். அது உங்களுக்காக காத்திருக்கு. அவங்க கடைசி ஆசை, அதை நிறைவேற்றி வச்சிருங்க. அப்பா, அண்ணி, என்ன நீ நடக்குதுங்க? பன்சி, அசோக். ஓ, அது நீதானா? ராகவன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத. நீ அண்ணனு நான் உன்னை எப்படி நம்புறது சொல்லு? அசோக், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சின்ன வயசுல நம்ம 2 பேரையும் அம்மா வானர கூட்டம்னு சொல்லுவாங்க.
இவர் உன் அண்ணன் தான், என்னோட கணவர் ராகவ். மாமா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணுமா, யாரும் சாப்பிடாம இங்கிருந்து போக கூடாதுங்கிறாரு. நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடையே பண்றேங்க. எனக்கு பிடிச்ச ஆலு பரோட்டாவும் பன்னீர் சப்ஜியும் வேணும். இது ஏதோ தோட்டா மாதிரி தெரியுது. இந்த கடிதத்துல ஏதோ எழுதியிருக்காங்க. போன தடவை நான் உன்னை 3 தடவை துப்பாக்கியால சுட்டு கொன்னேன். ஆனா இந்த தடவை உன்னுடைய சாவு அதை விட பயங்கரமா இருக்கும். வீர், நீ சொன்ன எல்லாத்தையும் இது வரைக்கும் நான் மறுக்காம கேட்டிருக்கேன். ஆனா இனிமே இல்ல, இங்க ஒரு நிமிஷம் கூட ஒண்ணு இருக்க விட மாட்டேன். அம்மா கொஞ்சம் இருங்க. என் அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை நிறைவேற்றாம நான் எங்கேயும் வரா மாதிரி இல்லை. போன ஜென்மத்துல என்னோட பையன்தான் ராகவன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவனோட கடமையை செய்ய விடாம தடுக்கிறது ரொம்பவே தப்பு. விஞ்ஞானம் எந்த ஒரு விஷயத்தை நம்பலையோ அதை எல்லாரும் மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராகவ் தான் வீரா மாதிரி மறு ஜென்மத்துல பிறந்து வந்திருக்கான். இத பாக்குறவங்க எல்லாருமே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா சில பேர் இதை இன்னும் சந்தேக கண்களோட தான் பாக்குறாங்க. இதுல என்ன கேள்வினா, ராகவுக்கும் ராகவ் குடும்பத்துக்கும் மட்டுமே தெரிந்த இந்த விஷயங்கள் வீர் என்கிற சின்ன பையனுக்கு எப்படி தெரிய வந்தது? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு உருவம் அவன் உயிரை எடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்க. வீர் திரும்ப வந்ததுல அவனுக்கு என்ன பிரச்சனை? வீர நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்ப நினைக்கிற அந்த கொலையாளி யாரு? வீர் திரும்ப வந்ததுனால அந்த கொலையாளிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்த இதிகாசத்துல மறைஞ்சிருக்கிற உண்மைய வெளியே கொண்டு வர நினைக்கிற அந்த உருவம் யாரு? நிச்சயமா அடுத்த பாகத்தை பார்க்கும்போது நீங்களே திகைச்சு போய் நிக்க போறீங்க. ராகவ், பாயசம் கொடு. தாத்தா என்ன சொல்றாருன்னா, உங்களை பாயசம் குடிக்க சொல்றாரு. நம்ம குடும்பத்துல திரும்பவும் சந்தோஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. கடவுள் ஆசீர்வாதத்துல இந்த சந்தோஷம் இப்படியே நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரூபல் அண்ணி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பன்சி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷர்மா, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். சரி வாங்க போலாம். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். வரோம். என்ன பேசணும் உனக்கு? பன்சி, நீ என்ன மன்னிக்கணும். எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நீ ஒரு அவசர தேவைக்காக என்கிட்ட பணம் கேட்டிருந்தல்ல, நான் உனக்கு அதை கொடுக்காம மறுத்துட்டேன். நான் ஒரு உண்மையை சொல்லவா? அதுக்கப்புறமா தான் நான் உனக்கு ஏன் கொடுக்காம விட்டேன்னு வருத்தப்பட்டேன். சரி, நீ எதுக்காக அன்னைக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன? ஏன்னா நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, சூதாட்டத்துக்காக தான் நீ கேட்கறேன்னு நினைச்சேன். உன்னை எப்படியாவது அதுல இருந்து நான் வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். அந்த பழக்கம் இருந்தனாலதான் என் நிலத்தையே விற்க வேண்டியது ஆயிடுச்சு. நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. சரி, பரவாயில்ல, விடு. சரி, நான் போய் நந்தினிக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். நந்தினி, என்னாச்சு உனக்கு? எதுக்காக என்ன கூப்பிட்ட? இந்தா
உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நல்லா இருக்கா? அட நந்தினி, உனக்கு என்ன ஆச்சு? யார் நீ? போன ஜென்மத்துல உன்னோட கதையை முடிச்சதே நான் தான். அசோக்? நீயா? நம்ம அப்பா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சுட்டாரு. இருக்கிற நேரம் சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அதனால தான் ராகவ் நான் உன்னை கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ செத்த உடனே நம்ம அப்பாவுக்கு வலிப்பு வந்துருச்சு. உன்னோட பையன் அப்ப சின்ன பையன். உன் பேர்ல இருந்த எல்லா சொத்தையும் நான் என் பேருக்கு எழுதி மாத்திக்கிட்டேன். ஆனா நீ திரும்பவும் வந்தீங்கன்னா நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிற. அதனாலதான் நான் உன்னை திரும்பவும் கொலை பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நில்லுங்க. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வீர் எங்க காணோம்? எங்க போனா? அவன் பசுமாட்டை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். நான் இப்ப வந்துடுறேன். சரி. நீங்க பேசின எல்லாத்தையுமே நாங்க கேட்டுட்டோம். வாயை மூடிட்டு அமைதியா இரு, இல்லனா நானே உன்னை சுற்றுவேன். வீர் வா வா, என்கிட்ட வா. வான்னு சொல்றேன்ல.
நீங்க போன ஜென்மத்துல செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆனா இந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கு. எங்க வீட்டு கதவுகள் எப்பவும் உங்களுக்காக திறந்திருக்கும்னு மாமா சொல்றாரு. இந்த ஜென்மத்திலேயே என்னுடைய கடமையை நான் நிச்சயம் செஞ்சே தீர்வேன். நீங்க பெருமைப்படும்படியா கண்டிப்பா நான் நடந்துப்பேன். இந்த கதையோட உண்மை நம்ம எல்லாரையுமே பிரமிக்க வச்சிடுச்சு. பிரச்சனையை இன்னும் போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. உலகம் உருண்டையானதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதோட பயன் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. இந்த விஷயம் மனிதனோட வாழ்க்கைக்கு உதாரணமானது. குற்றவாளிகள் எவ்வளவு புத்திசாலியா வேணாலும் இருக்கட்டும், தன்னை காப்பாத்திக்க அவங்க என்ன வேணாலும் முயற்சி செய்யட்டும். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிப்பாங்க. ஒரு மனிதன் குற்றப்பாதையில போறானா அவனோட மனசாட்சியே அவனை ஏமாத்திடலாம். ஆனா இறைவனோட சட்டத்தின் பார்வையிலிருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. உங்க அமித் பச்சோரியான நான் இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாரையும் ஒரு உண்மையான சுவாரஸ்யமான கதையோடு வந்து சந்திக்கிறேன். கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல்.